எல்லோருக்கும் சொந்தமடா மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் உள்ள முருகா வேலவா விநாயகர் திருமானி என் குருநாதரை பாண்டி சித்தரை என்னோடு தமிழக மகா முனிவர்களே சித்தர்களே யோகி கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சியிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துணிந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்தடங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடன்பா. ஆமா, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு புதுக்கோட்டை கணவன் மனைவி. புதுக்கோட்டை புதுக்கோட்டை தலைவன் தலைவி கணவன் மனைவி. கணவன் மனைவி யாரெல்லாம் புதுக்கோட்டை இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை எல்லாம் வாங்க. ஒண்ணுபுற கால் வந்துட்டாங்க. புதுக்கோட்டை ஏடா நெருக்கா ஒண்ணுபுற கால் வந்துட்டாமா. தம்பி புதுக்கோட்டையா? தொண்டமான் புதுக்கோட்டையா? நாகமலை புதுக்கோட்டையா? தொண்டமான் புதுக்கோட்டை. இன்னும் 2 முறை கால் வந்துட்டாங்கப்பா. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி இதுவே காட்டினீரே வாடும் கருமாரி வேருக்கு நீரூற்றி வாழ வைப்பாள். உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். எல்லையில என் தங்கை மாரியம்மனுடைய கோயில் இருக்கா. இப்போ 9 ஆண்டு காலங்கள் சோதனையான காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கிய வாழ்க்கையில இருக்கும் செல்வங்கள் பறிபோய் உலகத்துல இருப்போமா போவோமாங்கிற கேள்விக்குறி அடிக்கடி உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா உன் வீட்டுல இப்போ மங்களகரமான திருமண காரியம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு ஆயிடுது. அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். இதுல இருந்து என்னைய காப்பாற்றி தரணும் கருப்பசாமி. என் வீட்டுல தடை இல்லாம அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து கேட்க வந்துருக்கீங்க. காரணம் சொன்னான். இந்தாப்பா ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். திருமணத்தை ஜம் ஜம்னு நடத்து. நகையை எடுத்துக்கா. இருக்கிற நகையை கொஞ்சம் மீட்டி தரேன், வெற்றி ஆகி தரேன். கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை கால் வந்துவா மகனே. சாப்பாடை பிடிக்காம போகக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. கண்ணீரே நீரதற்கு நூறு தரம் வந்துவாடா. காலம் எல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நிறைவதற்கு. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தமும் வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. நம்ம உள்ளத்துக்கு மாறுபாடான நிலையில குணத்தை வச்சுக்கிட்டு குடும்ப மரியாதை பெருமோங்கிற ஒரு துயரம் உன் உள்ளத்துல வரும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நாம தற்கொலை பண்ணாமலே நம்ம உயிர் நம்மளை விட்டு பெயருமோ, அந்த அளவுக்கு நம்ம வலிமை இழந்துட்டோமே அப்படின்னு நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியாப்பா. கால் வந்துவா மகனே. கருதாமிக்கு வெற்றி வரக்கூடிய பிள்ளைக்கு உன் பிள்ளைய மனம் போடாம ஒன்னு இஷ்டப்படி வாழ வச்சா போதுமா? வேற என்னடா வேணும்? கடனையும் நிறுத்தானே சந்தோஷமா இருக்க வைக்கேன். இந்த மாதிரி வச்சு உன் குடும்பம் உயரும். காப்பாற்றா நல்ல வயிறார சாப்பிட்டு பட சில பேர. கருதாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையை விட்டு காரு வேற இடத்துக்கு போகுது. கருதாமிக்கு கருதாமிக்கு ஆணியபாடி. தம்பி பச்சை சட்டை பிறகு கூப்பிடுவேன். தாத்தா பேசணும்னு வருத்தப்படக்கூடாது.
தாராளமா உட்காரணும். உன் மனசை சாமிக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டார். இடி இடிச்சு மழை முடிஞ்சு எல்லாம் ஒன்னாச்சு. ஒரு காலத்துல சொந்த பந்தம்லாம் பகையாகி பிரச்சனை ஆயிடுது. இப்பதான் லேசா தலை காட்டி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை போட்டு கொஞ்சம் நெருக்கத்துல வந்துருக்கு. உண்மையா? ஆனாலும் இந்த இந்த மழையும் இடியும் நிரந்தரமா இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்னால இருந்த ஒரு விருத்தி இப்ப இல்லை. உள்ளுக்கு தூக்கம் பிடிக்கும். ஆனா வியாபாரத்துக்கு ஆண்களும் வரமாட்டேங்குது. இருக்கிற பொருள் பெட்டியை தொடச்சி அடி போடுறீங்களாம். உண்மையா? கால் வந்துருவாங்க. என்னையா உன்னுடைய கடைக்கும் வீட்டுக்கும் வடக்கு தெருவில் ஒரு கோயில் இருக்கு. மேல ஒரு அம்மன் சிலை இருக்கு. அது என்ன கோயில்? அது முத்துமாரியம்மன் கோயில் சிலை. 1 2 3 4 5 காரணம் எந்த படத்துல எடுத்தாச்சு ஆம்பளை சொன்னாங்க. இந்த படத்தை தான் அவன் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதே எடுத்தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்ப நிறைய கடன்களும் தொல்லையும் நடக்கும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பேசி அறகுறை ஆயிரமோங்கிற வேதனையில நொந்துகிட்டு இருக்கீங்களா? ஆனா நல்ல சம்பந்தம், நல்ல வழி. இதுக்கு எப்படியாவது பணம் வேணும். அதுக்கு நம்ம டாக்குமெண்டையாவது எதையாவது வச்சு பணத்தை வைக்கலாமான்னு ஒரு சிந்தனையில வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இப்ப கடையும் நடத்தி தரேன், அந்த பணமும் உங்களுக்கு வாங்கி தரேன். சரியா? இந்த கனியை போல் ஒரு குடும்பம் திட்டித்து வாழும். வெற்றிகரமாக பிள்ளை உறுதியோடு அத்தனை பேரும் சாப்பிடுறது. இந்தாங்க, ஆனந்தப்படுத்தி எல்லாரும் உயர்ந்துருங்க. செல்வாக்காரா சில பேரை புண்ணியமனை வாய்மொழி கர்மதாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் கனிந்து வாழ்க. என் வியாபாரம் சரியில்லையா? உங்களுக்கு இறக்க இல்லையா? சாமி என்னையே ஒரு ஏற்றிட்டு வரா உள்ளக்குள்ளே போய் உள்ள என்னை ஏற்றி. வியாபார கடை வந்து என்ன கடை? ஹோட்டல், பூக்கடை, காரணம் யாரா முடிய தன்னுடைய காட்டு போய் சொல்லப்பட ஒரே நார்ந்த பல வண்ண பூக்களை மாலையாக கொடுக்கும் கதையை பெற்ற வேண்டி. இப்போ 9 மாத காலங்கள் உன்னுடைய கடை போட்டியான வியாபார ஸ்தாபனம் அடக்கி வைக்கப்படும். சரியா? அதனால சரக்கு வாங்கிறதுக்கு கூட சில கடன் வாங்கி திண்டாடி வாங்க வேண்டிய நிலைமையில மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. இந்த வியாபாரத்தை வெற்றியாகி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். இடமாற்றம் தேவைப்படுமான உன் உள்ளத்துல ஒரு சின்ன ஏக்கம். இடமாற்றம் வேண்டாம்னு உத்தரவு. காலம் யாரையும் நம்பாதே. நான் உனக்கு உதவி செய்தேன், நீ கவலைப்படாத, எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நானேன் அப்படின்னு ஒரு சில நட்புகள் நமக்கு வந்து கை கொடுக்கறது மாதிரி பேசும். ஆனா அது என்ன செய்யும்? காத்துல பூ வச்சுட்டு போயிடும். நம்பக்கூடாது. சரியா? நம்பக்கூடாது. அதனால பேசுவது வந்து உறக்கு செய்வதாக இருக்கும், பெற்றது ஒன்றை ஏமாற்றியதாக இருக்கும். இதுதான் உண்மை. அதனால இந்த நிலைகளை மாற்றி உனக்கு விருத்தியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. அவன் ஒரு இடத்துல ஓலையை எழுதி வச்சிருக்கா, அதை கழிச்சு போட்டுருக்கேன். நீ தேடி இருக்க ஒரு மத்தாய் இந்தா பள்ளிவாசல் பக்கம் போயிடாதம்மா, நல்லா சாப்பிட்டு போ. கர்மதாமிக்கு அதே
மாநகர் என் பணம் எல்லாம் வேற இடத்துல மாட்டிக்கிறது. அது எப்போ வரும் சாமி? எவ்வளவு பணம் மாட்டிக்கிறது? போய் சாப்பிட்டு நிம்மதியாயிராது. யாருமா? மாமா மாமா மக்கு மாமா உட்காந்துக்காங்க. அங்க போய் உட்காருமா. இடத்த மாத்துமாமல்ல. இந்தா ஓடியா பக்கத்துலவா. இந்த திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? அவளை பத்தி நம்ம கவலைப்படாண்டா. இந்த தண்ணியில கரைச்சி கடை இந்தா பூவா வந்து புரியும், பொண்ணா வந்து மாறும். காலன்றாடா எலி. திருக்குமரன் சன்னிதானம் முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு உங்க ஏரியால? திருக்குமரன் சன்னிதானம் அதுதான் இவர்கள் இல்லம் இருக்கும் இடம். அதான் கேட்டேன். ஆமா, சுமார் ஓராண்டுக்கு முன்னாலே பணம்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. கெடிக்காரம்லாடா நீ சொன்ன மாதிரி எவன் இருக்காங்க உலகத்துல? வேற யாருக்கும் வேண்டாம் சொல்லுங்கப்பா. 10 தெரிஞ்ச ஒன்று வாங்கிக்காங்க. இன்னொரு காரணம் இந்த பணத்தை வாங்கி தரணும். ரெக்கார்டெல்லாம் கரெக்டா வச்சிருக்கியா? கொடுக்கப்பட்ட டேட்டெல்லாம் மார்க் ரெக்கார்டு கையில வச்சிருக்கியா? கரெக்டா வச்சிருக்கியா? செக் வாங்கியிருக்கியா? அவன் பேர் என்ன? கண்ணமுடி. அவன் நான் ஒரு பார்வை பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னால ஊர்ல இல்லையே, எங்க இருந்தான்? அப்படி உன் பணம் வந்தாச்சு, நான் வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் போனோமா கருமசாமி நீயே வாங்கி தரையான்னு என்கிட்ட கேட்பிய? கேட்கலாம். நான் வாங்கி தரேன். ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அந்த மனுவில் ஒரு காப்பி கொடுப்போம். பணமும் வாங்கி தரேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா. இந்த பிப்ரவரி மாதம் தான் அனுப்பி என்ன எல்லாம் ரெடி ஆயிடும். நல்ல ப்ராஜெக்ட் வந்து சாப்பிட்டு போங்கடா. அறவுரையா போறாங்கடா. அப்படியா? திருச்சி மாநகர் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? யாரையா பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? இருக்கா? தண்ணி தாகமா இருக்க குடிப்பியா? முன்னால குடிப்பியா? பின்னால குடிப்பியா? காலம் இருப்பியா? பொம்பளை கண்ணாடி போடுமாடா? போட வேண்டியது இருக்கு. பாதிப்பு வராது. எதிர்த்து வந்த பிள்ளைக்கு கண்ணமுது தை மாதம் நல்ல வரல் வருது. அவ மனதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையா? மனத்துல குழப்பம் இருக்கிறது உண்மை. அதை வெளியே தூக்கி இருக்கிறத என்னை பாதிப்போம். கருமசாமிக்கு அதே திருச்சி மாநகர் நான் போட்ட அக்ரிமெண்ட் பத்திரம் இன்னும் முடியலையே. யாருக்கு போட்ட அக்ரிமெண்ட்? யாருக்கு போட்டீங்க? எதுக்கு? இடத்துக்கா? கால் நிறுத்துவா. ஏன் முடியல? சுவாமியே அமைதிக்கு பெயர்தான். உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் கூட இன்னும் 2 நண்பர்கள் இருக்காங்கடா. என்ன? அதுல ஒருத்தன் தேவையில்லாத வார்த்தைகளை அங்கிட்டு கிட்டுமா பேசி உன் அக்ரிமெண்ட்டுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த அக்ரிமெண்ட்டை பூர்ணமாக்கி இடம் வேணுமா, பணத்தையும் செட் பண்ணணுமா? இடம் வேணும். ஆனா அந்த இடத்துல வில்லங்க இருக்குன்னு போய் பார்த்தியா நீ? வில்லங்க இருக்குன்னு நான் சொல்லுதானே? நான் சொன்ன தப்பாகாத உண்மைதானே? காரணம் 3 டாக்குமெண்ட் இருக்கு. 3 டாக்குமெண்ட் இருக்குல்ல? அதுல வந்து ஒண்ணுல வந்து சென்னை தலைமை ஆவண காப்பகத்திலிருந்து ஒரு காப்பி வரணுங்க. வந்துருச்சா? அதை செட் பண்ணி பாரு. அதுல வந்து பாரு, ஆன்லைன்ல தட்டி பாரு, நம்பர்ல மாத்து. சரியா? ஆனா அந்த இடத்த நான் உனக்கு முடிச்சு தரேன்.
நிறைய கோடிகளை அது மூலம் உனக்கு சம்பாத்தியம் பண்ணிட்டார். வேற என்ன வேணும்? வெற்றி ஆகிட்டார். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வீடு சம்பந்தமா மனவரப்பட்டது யாருப்பா? இன்னொரு காலம் வீட்டுல யாருக்கோ உடம்புல ஒரு இடம் வீக்கி இருக்க யாருப்பா? வீக்கமா இருக்க கால் நீர் இறக்கத்தால் கால் வீக்கம் அப்பப்போ தோன்றுகிறது, மறைகிறது. அவங்க சொல்ல முடிந்தாலும் நீ பார்க்க முடியும். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் வீரனார் வராரு. உங்க சாமியாது, ஆனா அந்த பக்கத்தில் இருக்காரு. சரிதானா? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். சரி, 9 மாதங்களாக வருமானத்தில் வேதனையும் கடன்களும் வீடு சம்பந்தமான வழக்கு வாக்குவாதங்களும் உன் உடத்துல ஓடிடுது. உண்மையா? இதற்கிடையில துணைவியாருடைய கால் சம்பந்தமான வலி வேதனைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாதநீர் சம்பந்தமான இறக்கம் இருக்குன்னு விட்டுருக்கிறேன். அதை சீர் பண்ணி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் கேட்டுக்கப்பா. தெரிவித்து தாரேன். புண்ணியம் அடைந்து வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு அதே தஞ்சை எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளை? காலம் என்னென்ன மாத்தணும்? பென்ஷன் மாத்தணுமா? எஸ்ஆர்ல லிஸ்ட் இல்லையே, அதான் போய் பாத்தீங்களா? அவன் எஸ்ஆர்ல உன் பிள்ளை பேர் இல்லையே, எழுதிட்டு இருக்கியா நீ? இல்லல்ல, கால் வா. நீதிமன்றத்திலிருந்து ஒரு சின்ன சான்று வேணும், அதை ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணி கொடுத்துரு. கரெக்டா 9 மாதத்துல உன் பிள்ளைக்கு வந்து பென்ஷன் அளிக்கப்படும் என்ற ஒரு ஆர்டரை வீட்டுக்கு வர வச்சுட்டேன். நல்லா இருப்பான். பக்கத்துல வா, எட்டி தந்தா எப்படி? என்கிட்ட வந்தா தான் எல்லாமே நடக்கும். வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு நினைக்க தெரிந்த உனக்கு தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைந்து காட்டுவது யாருப்பா? கடம்பிஸ்தியா இருக்காவா? ஒண்ணு நினைக்கலாவா? டெலிட் பண்ணுங்க. வாங்கி மொபைல் டெலிட் பண்ணிவிடு. மனம் குழம்புதிய நல்லவனுக்கு வராது. நாளாவது அடிச்சு அவளை கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை பாட்டை துணிப்புடுங்க. உன் உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன்.
வெளிமனத்துல வேண்டாம், அவன் வந்தாலும் சரி வராட்டும் சரி, நமக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு உள்ள அவங்க பொறுப்பு சொல்லுங்க. ஆனா வேண்டாம்னு போயாச்சுன்னா ஒன்னு தாங்க முடியாத அளவுக்கு உன் உள்ளத்துக்குள்ள கண்ணீர் வந்துருக்கு. அதனால விடவும் முடியல, வேணும்னு ஏற்கவும் முடியல, ரெண்டு கட்டா நிலையில என் வாழ்க்கை ஆயிடுது. என்னதான் முடிவு? நம்ம இருப்போமா போவோமா, இல்லை விட்டுட்டு எங்கேயாவது போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம், அப்படி வந்தா பார்ப்போம், அதுக்கு இல்லைன்னா வேற வழியை பார்த்து போய்கிட்டு போகணும்னு ஒரு உள்ளத்துல இடம் வச்சிருக்கேன். உண்மையா? காரணம் என்ன செய்வோம்? சேர்த்து உப்புமா வேண்டாமா? இன்னொருத்தர கால் இருக்காடா தம்பி, அவன் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்கணும். வா, அவன் கொஞ்சம் வருமானத்துக்கு சுய வருமானத்துக்கு கொஞ்சம் வழி தேடிட்டு இருக்கா. யாரு? சரியா? அதனால நீ வந்தாலும் சரி வராலும் சரி என்ன நடக்கணும் பார்த்துக்கிடுவோம், விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நோட்டீஸ் விட்டுருவோம்னு ஒரு முடிவு கொண்டிருக்கான். நோட்டீஸ் விட்டுருவோம்னு முடிவு கொண்டிருக்கான். அதனால அவன் உள்ளத்தை கொஞ்சம் திருப்பட்டுமா, கண்ண முடிவுக்காரு நெஞ்செல்லாம் ஏற்றிக்கிறேன்னு பார்ப்போம். ஐயா வாடா, ஏழை குடி பேர வாட. அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவளை ஓடி வர வச்சிருந்தாங்க. உன் பொண்டாட்டியை கூட்டி நல்லா வளர்த்து அந்த வச்சிருந்ததை நான் தீர்த்துருந்தேன்டா. அடுத்து பொண்டாட்டி கொடுத்தா என்கிட்ட காட்சி இருப்போம். வயிறார சாப்பிட்டு போடா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருது. எந்த ஊர்? முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருது. முத்துப்பேட்டைன்னு வருது. 1 2 3 4 5 6 7 8 9 கும்பகோணம். கும்பகோணம்லாம் வாங்க. 6 அண்ணன் இருக்கு, 6 டோக்கன் கிடக்க. கரெக்டாவே 6 பேர் வராங்க. ஏன்லாம்பா 1 2 3 4 5 இன்னும் வராங்க. பிள்ளையை பத்தி கேட்க வந்து யாரு? என்ன உன் பிள்ளைக்கு என்ன கால் வந்துவா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை பிரிக்கும். உனக்கும் உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடு. நீ மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படணும்னு நினைக்காதம்மா. வர குழுக்கள்ல கடனை வாங்கி போட்டு தலைக்கு மேல சுமையை வச்சிருக்கீங்க. ஆனாலும் ஒருத்தரால நீ பார்த்துக்கூடக்கூடிய நிலைமை இருக்கு. யாரை நம்பியும் பின்னால போய் கையெழுத்து கூட ரூபாய் நீட்டிடாத, மாட்டிட்டு முடித்த காலம். இப்போ உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. உன் நினைப்புப்படி வாழ்க்கையை அமைச்சால சம்பாத்தியமும் பண்ணிட்டாங்க. அப்படி வெற்றி நடந்தாச்சு. தை பிறந்த அவடி பிறக்கும் தங்கமே தங்கம். அதே கும்பகோணத்து எல்லை தலைவன் தலைவி கல்லர் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக
துயரம் போல் நல்ல கணபதிக மாமருளை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத கால். விநாயகர் எங்க இருக்காரு? அதனால்தான் அவரை பாடு விளக்கம் வெளியே வரும். பாடிட்டா என்ன வேணும் உங்களுக்கு? எந்த கடையில் இருக்கிறது? என்ன வேணும்பா? கால் வந்துவா. வாங்கின கடனுக்கு வட்டிக்கே கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய தலைவிக்கு உட்கார்ந்து தேவைக்கு மிஞ்சிய கடன்கள், உழைப்புக்கு பொருந்தாத கடன்கள், இவர்களை எப்ப நீக்கலாம்னு பார்த்தேன். சரியா? சிவராத்திரி வரை பொறுமையா இருங்க. ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வரும். பாதி கடனை தீர்த்து உங்களை நான் காப்பாற்றேன். அதுக்கு அடுத்து உழைப்பு பெருகிரும். வெற்றியாயிட்டேன். என்னப்பா வேணும்? கண்ண மூடு பார்ப்போம். நல்ல மூடு உனக்கு நான் பார்ப்பேன். நீ தள்ளி இருக்க என்னைய பண்றா? ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல ஃபாரின் ப்ரோக்ராம் வந்தாங்க. வயிறார சாப்பிட்டு போங்கடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? மகனை பத்தி கேட்பது யாருப்பா? மகன் என்ன காரணம்? என்னப்பா வேணும் உனக்கு? பையன் இருக்கான். அவங்கள பார்க்கற தேடலையா? உங்க பேசும் எங்க போன உன் பையன் ஜாதகத்தை பார்த்தேன். பெற்றோர்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் வந்தேன். உன் பையனையே உனக்கு எதிரியாக சாட்சி சொல்ல வச்சு போலீஸ் நீதிமன்றம் மூலமாக உன்னை குற்றவாளியாக ஆக்கணும்னு ஒரு பிளான் போட்டுருக்காங்க. புரியுதா? அந்த நிலைமையிலிருந்து மாற்றி குடும்பத்தை ஒழித்து தந்தா போதுமா? நீயும் ஒரு முரட்டுத்தனமான மனதும் கோபக்காரனும் தான். உன் வார்த்தையால தான் இந்த பிரச்சனை எல்லாம் புரியுது. அதனால அவங்க மீண்டும் வந்தா சரியா இருப்பாங்களான்னு பார்க்க நீ கொஞ்சம் கண்ண மூடு. என்னம்மா அப்படியா? நீதிமன்றம் போனீங்களா? என்ன சொன்னாங்க? உங்களை பணம் கட்ட சொன்னாங்களா? ஒரே ஒரு விஷயம்தான், நீ பணம் கட்டணுங்கிற நிலைமை வரப்போகுது. அதுக்கு முன்னால நம்ம அவங்கள ஒண்ணு சேர்த்தாச்சுன்னா அந்த நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம்ங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்னைய தேடுற ரகசியமே அதுதான். கால் வந்து இருக்கும் ஒரு பங்கு கருதாமிக்கு பக்கத்துல வா. உன் பொண்டாட்டிய கேட்டேன். இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தாச்சு. 13 வருஷத்தை கழிச்சாச்சு. இன்னும் எத்தனை வருஷம் போய் நான் இவன் கூட வாழ போறேன்? இன்னும் இருந்தா என்ன போனா என்ன? அவன் தந்தா இருந்தாலும் தராட்டு தெரியும். ஆனா என் பிள்ளைக்கு ஏதாவது வேகாம விட மாட்டான். அப்படின்னா சந்தி சிரிக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டுருக்கான். புரியுதா? கொஞ்சம் பிரச்சனை இல்லாம முடிச்சு சுமூகமா ஆக்கித்தாரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். அதுக்கு உனக்கு அமௌண்ட் வரும். கருதாமிக்கு கருதாமிக்கு வாப்பா காப்பா. ரங்கநாத்தாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்க. என்னம்மா இல்லையே உட்காருப்பா. என்னது அப்ப என்னடா வேணும் தம்பி? சரி 6 மாசம் ஆச்சு. பணத்தை வாங்கிட்டேன்.
நான் சொல்றது கேட்டனா நீ போயிடலாம என்ன 1 2 3 4 5 6 7 முக்கியம்மன் கோயில் எங்கடா இருக்கு இப்போ அந்த அம்மா வந்து நான் நிக்கிறேன் அவளுக்கு அருமையான பூமாலையும் 7 தீபமும் போட்டு அங்க இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கேளு உன்னை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பக்கத்துல வாடா அந்த குங்குமத்தை கொண்டு வாடா அதுக்கடுத்து குங்குமம் கொண்டு வந்து அதில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா போயிட்டு வா இதெல்லாம் அவனை பேசுற அட்டைக்கு வாடு போயிட்டு வா சாப்பிடும் சாப்பிடும் கருதாமிக்கு கருதாமிக்கு மதுரை மாநகர் ஆசிரியர் பணி செய்யும் மகன் அவசரப்படுத்தியே இன்னொரு காரணம் இருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தாயாருடைய வழியை பெற்றவர்கள் சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட உறவில் பிரிவும் பிரச்சனையும் தோன்றின உண்மையா அதுல மண்ணுமறைகளும் அதுக்கு காரணமாகும் காரணம் கருணாமிக்கு நல்லா இருக்கியா அதனால அம்மாவுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில சந்தேகமும் குழப்பமும் நடந்தது அதுல மந்திரப்பள்ளி துணியை செஞ்சது உண்மை என்பது ஆனா அது யாருங்கிறத மட்டும் தான் தீர்மானிக்க முடியாது அது தேவையில்லாத ஒரு இப்போதைக்கு அந்த 13 வருட சுற்றுல சனி பகவான் உன்னை வந்து விகார பார்வை பார்த்து பொருளாதாரத்தில் நீ ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இருக்க இந்த வேலை நமக்கு தனி வருமா அல்லது வேற பணிகளை செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்றிக்கிடலாமா ஒரு வழியும் தெரியல இடமாற்றம் சரியா இருக்குமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு காரணம் அதனால அந்த தீவினைகளை நீக்கித்தாரேன் வேற ஒரு தொழில் அடித்தளா நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு ஏற்றுத்தாரேன் வேற என்னப்பா வேணும் அதுக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ்ல போட்டு அவனுக்கு விளக்கம் கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் பணமும் கிடைக்கும் உனக்கு வேலையும் கருதாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு மதுரை மாநகர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பெண் மகளை பற்றி என்ன பார்க்கணும் உட்காரக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் உங்க ஏரியாவுக்கு போற இடத்துல படிவாசல் இருக்கு உன் பிள்ளை குடும்பத்தை உன் குடும்பத்துக்கு ஒழுங்கு தந்தா போதுமா பிரிவிழா வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் காரணம் தினைவானே தினை செய்து இதுல கடனையும் திருத்தாரேன் உடல்நிலைகளையும் காப்பாத்துறேன் உறவு சேர்ந்தாச்சு நல்லா சர்வதாமிக்கு மதுரை மாநகர் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவருத்தம் அடைந்து வந்தது யார் என்னடா டாக்குமெண்ட் நல்ல காட்டு விடல மனசு தாண்ட போற கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சாட்டையை வச்சு வீசக்கூடிய முனீஸ்வர சாமி வராரு எங்க இருக்காரு பக்கத்துல இருக்காரு காலம்
இந்த வழக்குல பாத்தியப்பட்டவங்க உன்னை ஏமாத்தி ஒரு முடிவுக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. அது உனக்கு வெற்றி அடைய வச்சுருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஒரு டாக்குமெண்ட் உனக்கு செல்லும், இன்னொரு டாக்குமெண்ட் விவரத்தை வைகாசிக்குள்ள செப்பாக்கி தரேன். கொண்டு போ. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் என் பிள்ளைக்கு வேலையும் அமையணும், எங்க தொழிலும் நல்லா இருக்கும்னு கேட்டுவது யாரு? கணவன் மனைவி வந்திருக்காங்களே. சங்கீத மேகம் நாராயணா, பிள்ளைக்கு என்ன வேலை வேணும்? கால் வந்துட்டாங்க. போய்விடாது. கால் வந்துடலாம். ஒரு முறை வேலைக்காக முயற்சி செய்து கொஞ்சம் பண விரயமும் ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கு. யார்கிட்டயா பணம் கொடுத்தீங்களா? கொடுக்காதீங்க, ஏமாற்றம் வரும். ஆனா 2025 7வது மாதத்துல உங்க பையனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னு உத்தரவாயிடும். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேற என்ன வேணும்? எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும். செம்மையா இருங்கள். வெற்றி அடைந்து ஆனந்தத்துடன் என்னை காணவார். கர்மசாமிக்கு இழந்த பணத்தை வர வைக்கிற செம்மையா இருக்கிற மக்கள் சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் பிள்ளைக்கு வேலையும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டது. பாப்பா தம்பி நல்லா இருக்கியா? கால் வந்துட்டாங்க. வா 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 தம்பி வா. சர்டிபிகேட்லாம் எங்கடா வச்சிருக்க நீ? வேற எங்கேயும் பதிவு பண்ணிருக்கியா? அபிலியத்தில் பயோடேட்டா கொடுத்துருக்கியா? எந்த கம்பெனி கொடுத்துருக்க? சாதனத்துவா. வாடா பக்கத்துல ஒரு ஹைதராபாத்ல இருந்து ஒரு கம்பெனில இப்ப வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது ஆன்லைன்ல வந்துருக்கு. அங்கோட ஸ்டாக்கிஸ்ட் நல்லவன். உனக்கு அந்த போஸ்டிங் போட்டுருமா? போட்டுடலாமா? நீ இங்கேயே அந்த ரிவ்யூ பார்க்கலாம். பண்ணிடலாமாப்பா? வேற என்ன வேணும்? தொழில் நல்ல ஓடும். இன்னொரு ஷாப்பிங் ஏற்பாடு பண்ணி தரேன். இந்த தொழிலையும் ஓகே பண்ணி தரேன். குடும்பத்தை வழிவகுத்து தரேன். ஆயுளை பத்தி பிரச்சனை, ஆரோக்கியத்தை சீர்திருத்தி வெற்றியாக்குறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்க.